அதிமுக ஆட்சியில் ஏற்பட்ட கலவரங்கள் திமுக ஆட்சியில் இல்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் ஏதும் இன்றி மக்கள் அமைதியாகவும் இணக்கமாகவும் வாழ்வதாகவும், இதனால் தொழில் முதலீடு, புதிய தொழிற்சாலைகள், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் என தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். நேர்மறையான சூழலை தாங்கிக் கொள்ள முடியாத சிலர் குறிப்பிட்ட சில சம்பவங்களை வைத்து சட்டம் ஒழுங்கு குறித்த தவறான பிம்பத்தை உருவாக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏதுமின்றி மக்கள் அமைதியாக இணக்கமாக வாழ்கிறார்கள். இதனால்தான் தொழில் முதலீடு, புதிய தொழிற்சாலைகள், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. இந்த நேர்மை சூழ்நிலையை தாங்கிக் கொள்ள முடியாத சில மாநில விரோத சக்திகள், தமிழ் மக்கள் விரோத சக்திகள், லாபிலிருந்து சட்டம் போடுறவங்களெல்லாம் அப்படியே வெளியேற்றுங்க. காவலர்கள் அங்கொன்று இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய கொலை, கொள்ளை போன்ற ஒரு சில நிகழ்வுகளை ஊதி பெரிதாக்கி மக்களை வீதியில் வைக்க இரவு பகலாக மக்களின் பாதுகாப்பிற்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டு காவல்துறைக்கு இழுக்கு ஏற்படுத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்கு பிரதான எதிர்க்கட்சியும் துணை போகின்ற வகையில் தூபல் ஓடுகிறது. சில ஊடகங்கள், பத்திரிகைகள் சேர்ந்து துணை போவது இன்னும் வேதனை அளிக்கிறது. தமிழ்நாடு அரசின் நற்பெயருக்கும் களங்கம் ஏற்படுத்திவிட முடியுமா என துடிக்கிறார்கள். அதிமுக ஆட்சியில் எத்தகைய கலவரங்கள் நடைபெற்றன என்பது அனைவருக்கும் தெரியும். அதுபோன்ற எந்த கலவரமும் இந்த ஆட்சியில் இல்லை. குற்றங்கள் எண்ணிக்கை இந்த ஆட்சியில் குறைந்து வருகிறது. புகார்களின் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வழக்கு போடப்படுகிறது. வழக்குகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும், ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள் இருந்தாலும் அவர் மீது வழக்கு போடப்படுகிறது, தண்டிக்கப்படுகிறார்கள், கைது செய்யப்படுகிறார்கள். இதுதான் உண்மை. இப்படி பல்வேறு உறுதியான நடவடிக்கை எடுத்து மக்களை காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் பாதுகாத்து வருகிறது. சென்னை கார் பந்தயம் ஒட்டுமொத்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்துள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலுரையாற்றினார். எதிர்க்கட்சி தலைவரை விமர்சித்த உதயநிதி ஸ்டாலின், அதிமுக அலுவலகத்தை பார்வையிட சென்றதாக கூறும் எடப்பாடி, வெவ்வேறு 3 கார்களில் அமித்ஷாவை சந்தித்த எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்துக்கள் என்று விமர்சித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், விரைவில் அனைத்து மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கும் அடையாள அட்டை வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஒரு வாட்டி கூட நான் பதில் சொல்லும் போது இருக்க மாட்டேங்கிறாங்க. நானும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஏற்கனவே 2 வருடங்களுக்கு முன்பு என்னுடைய காரில் ஏறி அவர் செல்ல முயன்ற போது நான் சொன்னேன், இந்த விஷயத்தை கார் எடுத்துகிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்போது அண்ணன் மாண்புமிகு உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எழுந்து நின்று சொன்னார்கள், நாங்கள் எங்கள் கார் எங்கேயும் தப்பாக போகாது அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி டெல்லியில் ரூட்டு மாறி கிட்டத்தட்ட 3 கார் மாறி அவங்க கட்சி ஆஃபீஸுக்காக போயிருக்கிறதா சொன்னாங்க. அவருடைய அதுக்கு வாழ்த்துக்கள். என்னுடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி உறுப்பினர் மக்களுக்கு இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக ஒரு பேப்பரில் எழுதும்போது சிலர் ஊ போட்டு கீழர்கள் ரூ போட்டு இந்த பட்ஜெட்டை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பாசிஸ்டுகள் எத்தனை ரூல்ஸ் போட்டு தமிழகத்தை அடக்க நினைத்தாலும் பட்ஜெட்டில் ஒரே ஒரு ரூவை போட்டு அவர்களை அலறச் செய்தவர் தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள். எப்படிப்பட்ட நம்முடைய தலைவர் அவர்கள் இருக்கின்றவரை தமிழ்நாட்டுக்குள்ள இந்தி திணிப்பு மட்டுமல்ல, எந்த திணிப்பும் யாராலையும் கொண்டு வந்துட முடியாது என்பதை இந்த மாமன்றத்தின் மூலமாக எடுத்துரைத்து என்னுடைய பதிலுரையை நான் துவங்குகின்றேன். இந்தியாவின் வளர்ச்சியில் தமிழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சிஐஐ தென்னிந்திய மாநாட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். அதன் பின்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், சென்னையை உலகத்தரம் வாய்ந்த நகரமாக மாற்ற 3வது செயல் திட்டம் உருவாகி வருவதாகவும், அனைவரையும் உள்ளடக்கிய பரவலான வளர்ச்சிக்கு தமிழ்நாடு அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டை மற்ற பிற மாநிலங்களோடு ஒப்பிடக்கூடாது என்றும், வளர்ந்த நாடுகளுடன் மட்டுமே ஒப்பிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மக்கள் வாழ எல்லா வகையிலும் ஏற்றதா இருக்கணும். மக்களோட மகிழ்ச்சி, ஆரோக்கியம்
மற்றும் உற்பத்தி திறனை உயர்த்துகிற வகையில் நகரங்கள் திட்டமிட்டு உருவாக்கப்படணும். சென்னையை உலக தரத்தில் நகரமாக உருவாக்க 3rd மாஸ்டர் பிளான் தயாரிச்சுட்டு வரும். வாழ்வதற்கேற்ற நிலைத்தன்மை கொண்ட மற்ற செழிப்பு நிறைந்த நகரங்களை உருவாக்குறது தான் நம்ம எல்லோருடைய இலக்கு. தமிழ்நாடு அரசு உங்களுடன் தொழில்துறையுடன் இணைந்து உலக தரத்திற்கேற்ப உட்கட்டமைப்புகளை உருவாக்க உறுதி பூண்டிருக்கு. இது பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துறதோடு எதிர்கால தலைமுறையின் நலனையும் பாதுகாக்கும். வளர்ச்சியும் நிலைத்தன்மையும் ஒன்றிணையும். இந்த மாற்றம் நிறைந்த பயணத்தில் தமிழ்நாடு உங்களை அன்போடு வரவேற்கிறது என்று உங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாநாடு வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்கள் கூட ஒப்பிடக்கூடாது, மற்ற வளர்ந்த நாடுகள் கூட ஒப்பிட்டு பார்க்கணும். வளர்ச்சியில் பெரும் பாய்ச்சலை நிகழ்த்திட்டு இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டுக்கு உங்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களை நீங்கள் அழைச்சிக்கிட்டு வரணும். நம் நகரங்கள் உலக அளவில் போட்டி போடக்கூடிய மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வாழ்வதற்கேற்ற நிலையான மற்ற அனைவருக்குமானதாக இருக்கணும் என்பதுதான் நம்முடைய உயரிய நோக்கம். அந்த இலக்கை அடைந்திட ஒன்றாக முன்னேறுவோம், வாருங்கள் என்று உங்கள் அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். அமளியில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்களை சட்டப்பேரவையில் இருந்து வெளியேற சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டுள்ளார். தமிழக சட்டசபையின் இன்றைய அலுவல்கள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதற்கிடையில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது பேசிய சபாநாயகர் அப்பாவு, கூச்சல் குழப்பம் ஏற்படும் வகையில் எதிர்க்கட்சி தலைவர் நடந்து கொள்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும், பேரவையில் இன்று நாள் முழுவதும் அதிமுக உறுப்பினர்கள் கலந்து கொள்ள முடியாது என்றும் சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டுள்ளார். இருவழி சாலையாக உள்ள நெடுஞ்சாலைகள் 4 வழி சாலையாக மாற்றப்படும் என்று ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்காரி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மக்களவையில் உரையாற்றிய ஒன்றிய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி, இருவழி சாலையாக உள்ள 25,000 கிலோமீட்டர் தூர நெடுஞ்சாலைகளை 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழி சாலைகளாக மாற்றப்படும் என்றும், இதற்கான விரிவான திட்ட அறிக்கைகள் வெளியாகி 2 ஆண்டுகளில் பணிகள் முடிவடையும் என்றும் தெரிவித்துள்ளார். அதேபோல் 16,000 கிலோமீட்டர் தூர தேசிய நெடுஞ்சாலைகள் 6 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6 வழி சாலைகளாக மாற்றப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். சிவகங்கையில் சட்ட கல்லூரி அமைக்க வேண்டிய தேவை எழவில்லை என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் உறுப்பினர்களின் கேள்விக்கு அமைச்சர் ரகுபதி பதில் அளித்துள்ளார். காரைக்குடியில் புதிய சட்டக்கல்லூரி கட்டப்பட்டு வருவதாகவும், சிவகங்கையில் புதிய சட்டக்கல்லூரி துவக்க வாய்ப்பில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, புதுச்சேரி பார் கவுன்சிலில் 1.75 லட்சம் வழக்கறிஞர்கள் பதிவு செய்துள்ள நிலையில் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சட்ட கல்லூரிகள் தொடங்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகரிலே புதிதாக மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்களுடைய ஆட்சியிலே சட்டக்கல்லூரி வழங்கப்பட்டு கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. கல்லூரியும் அழகப்பா கல்லூரி பல்கலைக்கழக வளாகத்திலே சட்டக்கல்லூரி செயல்பட்டு வருகிறது. எனவே சிவகங்கை நகருக்கு அருகிலே தான் காரைக்குடி இருக்கிறது. எனவே புதிதாக அங்கேயே இன்னொரு சட்டக்கல்லூரி துவங்குவது என்பதற்கு எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் கிடையாது. காளையார் கோயிலை பொறுத்த வரைக்கும் உயர்நீதிமன்றத்திலிருந்து அரசுக்கு பரிந்துரைகள் வந்திருக்குமே, ஆனால் அது குறித்து மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று பரிசீலிக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வழக்கறிஞர் சேமநல நிதி, அடுத்து வழக்கறிஞர்களுடைய எழுத்தர்களுடைய சேமநல நிதி, இவை இரண்டும் உயர்த்தப்பட்டது. அது தமிழ்நாடு பார் கவுன்சிலுடைய ஒப்புதலை பெற்றுத்தான் வழக்கறிஞர்களுடைய சேமநல நிதிக்கான அந்த முத்திரை கட்டிடம், அதாவது 4 மடங்கு என்று சொல்கிறார்களே, அந்த ஸ்டாம்ப் இன்றைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் அரசாங்கமும் தர வேண்டும், அவர்களும் அதற்கான பங்கை தர வேண்டும். இடையிலே கொரோனா காலத்தில் ஏராளமான வழக்கறிஞர்கள் மரணமடைந்து விட்ட காரணத்தாலே அதையும் ஈடு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதையெல்லாம் கருத்திலே கொண்டுதான் பார் கவுன்சிலுடைய ஒப்புதலோடு, அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களுடைய ஒப்புதலோடு தான் இது நிச்சயமாக ஏற்றப்பட்டிருக்கிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வெற்றி கழக பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் சென்னை திருவான்மையூரில் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் இருமொழி கொள்கை, சாதிவாரி கணக்கெடுப்புக்கான ஆய்வு,
மீனவர் போராட்டத்திற்கான ஆதரவு மற்றும் நிரந்தர தீர்வு, நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு உள்ளிட்ட 17 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கூட்டுக்குழுவில் பரிந்துரைக்கப்பட்ட மாற்றங்கள் வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவில் சேர்க்கப்பட்டன. இதற்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதிய நிபந்தனைகளை உருவாக்கி இஸ்லாமிய மக்களின் அதிகாரத்தை பறிக்கும் வகையிலும் இதுவரை அவர்கள் பயன்படுத்தி வந்த உரிமைகளை நசுக்கும் வகையிலும் கொண்டு வரப்பட்ட வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு வலியுறுத்துகிறது. ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் அனி பாஷா. இவர் டெய்லர் கடைக்கு தேவையான பொருட்களை விற்பனை செய்யும் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் வட மாநில வாலிபர் ஒருவர் துபாய் பணமான தினார் ரியால் நோட்டுகளை காண்பித்து குறைந்த விலைக்கு தருவதாக ஆசை வார்த்தைகள் கூறியுள்ளார். இதனை நம்பிய அனி பாஷா 5 லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளார். ஆனால் வட மாநிலத்தவர்கள் இந்தி செய்தித்தாள்களை கொடுத்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். இது குறித்து ராணிப்பேட்டை காவல் நிலையத்தில் அனி பாஷா புகார் அளித்ததன் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் புதுடெல்லியை சேர்ந்த முகமது பைரோஸ், மீர் முகமது முக்தியார், முகமது மிலான், ஃபரூக் ஷிக், மேற்கு வங்காளத்தை சேர்ந்த பப்லு கான் மற்றும் ஆஷிக் கான் என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து அவர்கள் 6 பேரையும் கைது செய்து ராணிப்பேட்டை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாயுடன் தகாத உறவில் இருந்த நபரை மகன் கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் கீழ்துளுக்கன் குளம் காட்டுப்பகுதியில் ராஜேந்திரன் என்பவர் கத்திக்குத்து காயங்களுடன் உயிரிழந்து கிடப்பதாக அப்பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவலின் பேரில் அங்கு வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் அதே பகுதியை சேர்ந்த மகாலட்சுமி என்பவருடன் தகாத உறவில் இருந்து வந்துள்ளார். இதனால் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக மகாலட்சுமியின் மகன் பிரபாகரன் மற்றும் அவரது நண்பர் ராஜா இருவரும் ராஜேந்திரனை கத்தியால் குத்தி கொலை செய்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து தலைமறைவாக இருந்த பிரபாகரன், ராஜா இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத நல்லிணக்க இப்தார் விழா தென்னிந்திய தர்காக்கள் பள்ளிவாசல் அசோசியேஷன் சார்பாக வெகு விமர்சையாக நடைபெற்றது. தென்னிந்திய தர்காக்கள் மற்றும் பள்ளிவாசல் அசோசியேஷன் சார்பாக ரமலான் மத நல்லிணக்க இப்தார் விழா நேற்று சென்னை திருவல்லிக்கேணியில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் சிற்றரசு, திருவல்லிக்கேணி மேற்கு மாவட்ட சிறுபான்மை கழக அமைப்பாளர் ரஹமத்துல்லா, தமிழக அரசு வக்பு வாரிய உறுப்பினர் சையது ரேஹான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அரசின் ஊக்கத்தொகை மூலம் மின்சார இருசக்கர வாகன சந்தை விரைவான வளர்ச்சி அடைந்துள்ளதாக மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். கோவையில் மேக் இன் இந்தியா தொழில்நுட்பத்தில் உற்பத்தி செய்யப்படும் மின்சார வாகன தயாரிப்பு நிறுவனமான ஓசோடெக் நிறுவனத்தின் சார்பில் புதிய வாகனங்களின் அறிமுக விழா கோவை KPR கல்லூரியில் நடைபெற்றது. இதில் முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மின்சார வாகனங்களை அறிமுகம் செய்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஓசோடெக் நிறுவனத்தின் தலைவர் பரதன், KPR குழும நிறுவனங்களின் நிறுவனர் KP ராமசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசின் ஊக்கத்தொகை, எரிபொருள் விலை உயர்வு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மூலம் மின்சார இருசக்கர வாகன சந்தை விரைவான வளர்ச்சி அடைந்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். மேலும் இந்த புதிய ரக வாகனங்கள் அனைத்து தரப்பு மக்களையும் ஈர்க்கும் வகையில் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். அதுல பாத்தீங்கன்னா தெரியும், 34,000 நீங்க 84,000 வரைக்கும் பல ரேஞ்ச் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் வந்து பல வகைகள் இருக்கு. அது ஒன்று எடையை எடுத்துகிட்டு போகிறது 150 கிலோ இருந்து கிட்டத்தட்ட 300 கிலோ 295 கிலோ எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு வெஹிக்கிள். அதே மாதிரி நீங்கள் வந்து பேட்ரி பேக்கப்பும் கூட வந்து ஹெவி சார்ஜாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை தாண்டி பாதுகாப்பான வெஹிக்கிளாக நாங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா, இதனுடைய கட்டுக்கோப்பு, அதனுடைய வெஹிக்கிள் எல்லாத்துலேயுமே முக்கியமானது அந்த பேட்டரியினுடைய அந்த பாதுகாப்பு. அது வந்து சிறப்பாக இருக்கிறது. ஏன்னா பல வகைகள் இருக்குது. முதல்ல வந்து அதுக்கு அந்த எது மாதிரியான செல்லை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து அந்த செல்லை வச்சு எப்படி பேட்டரி உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி
அது ஒவ்வொரு செல்லுடைய எதாவது ஆச்சுன்னா உடனே அது வந்து அதை தனிமைப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறதும், அதை தாண்டி இப்போ இருக்கக்கூடிய ஐஓடி செயற்கை நுண்ணறிவு அது மாதிரிலாம் சேர்த்து ஒவ்வொரு வெஹிக்கிளையும் வந்து அது அதனுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க முடியும். இதை தாண்டி பேட்டரியினுடைய அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பல இடங்களில் பார்த்துருக்கு. ஒரு காலத்தில் பெட்ரோல் இன்ஜின் வந்துச்சு அப்படின்னா கூட பெட்ரோல் இன்ஜின் டீசல் இன்ஜின் வரும்போது ஐசி இன்ஜின் இருக்குதுன்னா அந்த ஐசி இன்ஜின் உருவாக்குறதுக்கு வந்து மிக உள்ளுக்குள்ள அது எரியும், அது இதாக இருக்கும். இருந்தாலும் கூட அதை வந்து உலோகத்தன்மை எப்படி கட்டுக்கோப்பாக அதை அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறனால தான் நம்ம பாதுகாப்பாக அது போக முடியும், நம்மளால பாதுகாப்பாக போக முடியும். பங்குனி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பங்குனி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு பல்வேறு கோவில்களில் நந்தி பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகம் செய்யப்பட்டது. அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் கோவிலில் நந்தி பகவானுக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதேபோல் வேலூர் மாவட்டம் ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் நந்தி பகவானுக்கு பல்வேறு வகையான நறுமண பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் சுவாமி உட்பிரகார உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பள்ளி சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்த இளைஞருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பெருமூச்சி பகுதியை சேர்ந்த மோகன்ராஜ் அதே பகுதியை சேர்ந்த பள்ளி சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கடந்த 2018ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு மோகன்ராஜை சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கை மீண்டும் விசாரணை செய்த ராணிப்பேட்டை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் மோகன்ராஜுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 12,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்து உத்தரவிட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு தாம்பரம் மாநகர இளைஞர் அணி சார்பில் மட்டைப்பந்து போட்டி நடைபெற்றது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு பெருங்களத்தூர் வடக்கு பகுதி திமுக மற்றும் தாம்பரம் மாநகர இளைஞர் அணி சார்பில் மாபெரும் 2 நாள் மட்டைப்பந்து போட்டி தாம்பரம் கலைஞர் மைதானத்தில் மாநகர இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ராஜேஷ் ஏற்பாட்டில் மண்டல குழு தலைவர் காமராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதனை தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.ஆர். ராஜா மட்டைப்பந்து விளையாடி துவக்கி வைத்தார். இதில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு தொகை மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு பெருங்களத்தூரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு பெருங்களத்தூர் தெற்கு பகுதி திமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தெற்கு பகுதி செயலாளர் எஸ். சேகர் தலைமையில் மாமன்ற உறுப்பினர் புகழேந்தி முன்னிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்களத்தூர் அருகே நடைபெற்றது. இதில் தாமரை சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.ஆர். ராஜா, கழக பேச்சாளர் கரூர் முரளி, செங்கைதாஸ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தமிழக முதலமைச்சர் செய்து வரும் நலத்திட்டங்கள் குறித்தும் கழக வளர்ச்சி பணிகள் குறித்தும் சிறப்புரையாற்றினர். பள்ளி சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சிலை செய்யும் சிற்பியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் குப்பம் பகுதியை சேர்ந்த முனிரத்தினம் கோவில் புனரமைப்பு பணியில் ஈடுபட்ட போது அதனை காண வந்த சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். இதில் அச்சமடைந்த சிறுமி தனது தாயிடம் இதை பற்றி கூறியுள்ளார். இது குறித்து சிறுமியின் தாய் திருப்பத்தூர் கிராமிய காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் கிராமிய காவல்துறையினர் முனிரத்தினத்தை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூரில் திடீரென்று ஏற்பட்ட வெடி சத்தத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம், கொளத்துப்பாளையம், ஊதியூர் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக திடீரென்று வெடி சத்தங்கள் கேட்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் மூலனூர் பகுதியில் பல்வேறு வீடுகளின் கதவுகள், ஜன்னல்கள் உடைந்து சேதமாகியுள்ளது. இது குறித்து சமூக ஆர்வலர்கள் கூறுகையில், சூப்பர் சோனிக் என்ற விமானம் அதிபயங்கர உந்துதலுக்கு செல்லும் பொழுது இந்த வெடி சத்தம் ஏற்படுவதாக விளக்கம் அளித்துள்ளனர். கடந்த சில மாதங்களாக இந்த வெடி சத்தம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர்.
தமிழகத்தில் தங்கம் விலை கடந்த சில தினங்களாக உயர்ந்து வரும் நிலையில் இன்றும் தங்கம் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 840 ரூபாய் அதிகரித்து 66,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமிற்கு 105 ரூபாய் அதிகரித்து 8,340 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 3 ரூபாய் அதிகரித்து 114 ரூபாய்க்கு, 1 கிலோ வெள்ளியின் விலை 3000 ரூபாய் அதிகரித்து 1,14,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. எகிப்து நாட்டில் நீர்மூழ்கி கப்பல் விபத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். செங்கடலில் உள்ள பவள பாறைகளை பார்வையிடுவதற்காக சுற்றுலா பயணிகள் சென்ற நீர்மூழ்கி கப்பல் ஒன்று கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. தகவல் அறிந்து வந்த மீட்பு குழுவினர் கடலில் மாயமானவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் 6 பேர் உயிரிழந்த நிலையில் 29 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். திமுக ஆட்சியில் தமிழ்நாடு அமைதியாக உள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நெகிழ்ச்சி. சென்னை கார் பந்தயம் உலகத்தை திரும்பி பார்க்க வைத்துள்ளது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். இந்தியாவின் வளர்ச்சியில் தமிழகம் முக்கிய பங்கு வகிக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக வெளியேற்றம். சபாநாயகர் அப்பாவு உத்தரவு. நெடுஞ்சாலை 4 வழி சாலையாக மாற்றப்படும். ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்காரி அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.